எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரேடை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் சஃபாய் கர்மச்சாரி உங்கள் டியூட்டி எப்படி, உங்கள் டைமிங்கு, உங்களுக்கு என்ன ஒர்க்கிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ திசை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இப்போ எல்லாரும் டிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸை பொறுத்தளவில், சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்தளவில் சஃபாய் கர்மச்சாரி, ஸ்விப்பர், எஸ்கே இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது. ஸ்விப்பர்னு சொல்லுவாங்க, சஃபாய் கர்மச்சாரி எஸ்கேன்னு சொல்லுவாங்க. எஸ்கேட ஃபுல் ஃபார்ம் சஃபாய் கர்மச்சாரி. இதான் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சஃபாய் கர்மச்சாரி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 3 இடத்துல இருப்பாங்க. ஒன்று ஆஃபீஸர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. 2வது ஜியோஸ் மெஸ்ஸு, 3வது ஓரஸ் அதாவது ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸு, எஸ்ஓஸ் மெஸ்ஸு. இங்கே வந்து ஒருத்தர் லொக்கேஷனுக்கு போவாங்க. ஜென்ரல் அப்படின்னா ஜென்ரல் பிடி கிரவுண்டு, மெயின் கிரவுண்டில் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கூட்டி பெருக்கி அள்ளி குப்பையை கொட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க. 2வது ரூமில் உள்ள, அதாவது நம்ம கான்ஸ்டபுள்லேருந்து ஹெட் கான்ஸ்டபுள் வரைக்கும் இருக்கிற மெஸ், சாப்பிட்ற மெஸ்ஸு, ஆட மெஸ்ஸு, ஹெட் குவார்ட்டர் மெஸ்ஸு, நம்ம ரூம்லாம் ரூமுக்குள்ளே கிடையாது, ரூமுக்கு வெளியில் வரண்டா. ரூமுக்கு உள்ளே யார் ரூமுக்கு இருக்கீங்களோ அவங்க தான் க்ளீன் பண்ணணும். ரூமுக்கு வெளியில் அப்புறம் பாத்ரூம்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் எஸ்கே சிப்பர் அவங்களோட வேலை. அடுத்து எஸ்ஓஸ் மெஸ், அதாவது எஸ்ஓஸ் மெஸ்னா ஏஎஸ்ஐலேருந்து எஸ்எம் வரைக்கும் இருக்கிற எஸ்ஓஸ் மெஸ். அந்த மெஸ்லையும் அவங்களோட குட்டி பெருக்கி க்ளீன் பண்ணணும். அவங்க மெயின் பாத்ரூம்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், வாரண்டாலாம் க்ளீன் பண்ணணும், அவங்களோட ஏரியாஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ், மெயின் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் நடக்கும்ல, ஆடம் பிளாக் ஆஃபீஸர்ஸ், அந்த ஆஃபீஸில் வந்து எல்லா ரூம் க்ளீன் பண்ணி, பாத்ரூம்ஸ்லாம் க்ளீன் பண்ணி, எல்லாத்தையும் மாப் அடித்து கரெக்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குறது தான் எஸ்கே வேலை. அடுத்து குவார்ட்டர் கார்டு, அப்புறம் ஜியோஸ் மெஸ், ஆஃபீஸர் மெஸ், இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது. அது போக எஸ்கே வந்து நைட் டியூட்டி கிடையாது. இவங்களுக்கு 3 மாதம் தான் ட்ரைனிங். 3 மாதம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 95% நைட் டியூட்டி கிடையாது. சில லொக்கேஷன்ஸில் வெளியில் எங்கேயா போயிட்டாங்க, ஆள் இல்லைங்கிற பட்சத்தில் நைட் கார்டு போடுற வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததுல இந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்கேங்கிறது ஃபாலோ ஸ்டாஃபில் இருந்தது. இப்போ வந்து கான்ஸ்டபிளை மாற்றினதுனால ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்கேக்கு வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிளாக மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக ப்ரொமோட்டும் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது சஃபாய் கர்மச்சாரியில், அதாவது ஸ்விப்பரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோஸ் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லீவு தான், ஒரே மாதிரி சம்பளம் தான். மற்றபடி பட்டாலியன் போயிட்டீங்க அப்படின்னா பட்டாலியனில் வந்து மினிமம் 3லேருந்து 4 பேர் இருப்பாங்க. கம்பெனியில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க லீவ் போனால் ஒருத்தங்க இருப்பாங்க. அப்படியே டர்ன் வைஸாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கம்பெனியில் 2ல் மேக்ஸிமம் 2 பேர். ஹெட் குவார்ட்டரில் வந்து பட்டாலியன் ஹெட் குவார்ட்டரில் வந்து 4லேருந்து 5 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய லொக்கேஷன்ஸாக இருக்கும், கம்பெனி சின்ன லொக்கேஷன்ஸாக இருக்கும். இப்போ வந்து குரூப் சென்டர் ஜிசியில் வந்து கிட்டத்தட்ட 8 பேர் மினிமம் இருந்தாங்க, மேக்ஸிமம் இருந்தாங்க. இப்போ வந்து எல்லா ஸ்டாஃப்லாம் கம்பெனிட்டு சிவிலில் ஆளுகள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டுறதுக்கு, குப்பை அள்ளுறதுக்கு, எல்லாத்துக்குமே. இவங்க வந்து மெயின் இடம் மட்டும், அதாவது ஆடம் ஆஃபீஸு, கோட்டரை காடு, இந்த மாதிரி மெயின் ஜகம் லொக்கேஷன்ஸ் மட்டும் இவங்க பார்க்குறாங்க. இவ்வளோ தான் எஸ்கேயோட டியூட்டி. ரொம்ப ஹார்ட் ஈஸியான டியூட்டி தான். டவுட்னா அடுத்து என்ன வீடியோ பண்ணணும் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து சூப்பர் வீடியோ செஞ்சுப்போம். நன்றி.